ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் vlogs. நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த vlog வந்து மண்டே எடுத்தது. எனக்கு இந்த டே எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நாங்கள் ஊர்லேருந்து எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கேட்பாங்க. vlog கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். சண்டே அங்கேயும் அலைஞ்சிட்டு வந்ததில் செம்ம டயர்டில் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா தூங்கிட்டாங்க. மகிழினியுமே நல்லா தூங்கிட்டா. காலையில் வந்து ஒரு 6:30க்கு எல்லாத்தையுமே எழுப்பி விட ஆரம்பிச்சிட்டா. எந்திரிச்சோன்னு ஜாலியாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னம்னா அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும் போல். இன்றைக்கி நல்லா ஹாப்பியாக வந்து எல்லா பிள்ளைங்க கூட எல்லாத்துக்கிட்டையுமே போய் நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கா. நாங்கள் எல்லாருமே வந்து எந்திரிச்சிட்டு திரும்பி டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வந்து பெட்டை போட்டோம். எனக்கு அது இதுன்னு சாப்பிட்டதில் கொஞ்சம் நைட்டு ஸ்டொமக் வந்து அப்செட் ஆகிடுச்சுங்க. ஸ்டொமக் பெயினாகவே இருந்துச்சு. அதனால் நானும் ரொம்ப டயர்டாக படுத்துட்டேன். அன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் வேறு, எல்லாத்துக்குமே நான்வெஜ் எடுத்திருந்தாங்க. நாங்கள் எல்லாம் நான்வெஜ் அவங்க சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்னால் எந்திரிக்கவே முடியலை. நானும் படுத்துட்டு இருந்தேன். அந்த பிள்ளைங்க அப்பையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு விளையாண்டுக்கிட்டே தான் இருக்காங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் வந்து கறி குழம்பு வச்சுருந்தாங்க. காம்பினேஷனே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி வந்து பிள்ளைங்க எல்லாருமே பால் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வாங்கிட்டு வந்ததை திரும்பி பேசிகிட்டே கொஞ்சம் நேரம் வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்கள மதிய லஞ்சு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. காலையில் வச்ச மட்டன் குழம்பு, ஒயிட் ரைஸ், அது கூட வந்து சிக்கன் 65ம் சிக்கன் கிரேவி வந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ரித்வினுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கூடயே வந்து நம்மளும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் உட்காந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்டொமக் பெயினாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாப்பா கூட்டி விட்டேன். பாப்பாவுக்கு வந்து நோட்டில் வச்சு எழுதிக்கிட்டு இருந்தா. நிலா கிளாப் பண்ணுங்க. நீ வரலையா சுதன்? நீ வரலையா? நாளைக்கா? வா எல்லாரும் போயிட்டாங்க. போகும்போது நீ தான் லேட்டு. சுதன் +2 அடுத்த வருஷம். அதனால் வந்து அவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர முடியலை. தாரணி மட்டும் இப்போ நம்ம கூட வந்து ஊருக்கு வராங்க. தாரணி பார்த்திங்க அப்படின்னா நேராக நான் வந்து அதித்தி அவங்க வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. நான் போய் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து வந்து ஊருக்கு வரேன் அப்படின்னு சொன்னான். சுதன் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வந்து போகிறான். நாளைக்கு போயிட்டு மேபி வந்து இந்த பிள்ளைங்களும் வரல அப்படின்னா நானும் வந்து ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சுதனே பாய். பாப்பா இங்க. உனக்கு என்னடா பிரச்சனை? உங்க பாப்பா இங்க தான்டா இருக்கு. மாமாவா எம்மாவா? மாமாவை கேக்குறான். மாடி போயிருக்கான். அவங்க வீட்டுக்கிட்ட வந்து சந்தை போட்டிருந்தாங்க. அப்போ தான் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து இறங்கிட்டு இருந்துச்சு. அப்படியே வாங்குறீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களும் வந்து ஒரு 3 o'clock அங்கேருந்து எல்லாம் கிளம்பிட்டோம். அமைதியாக போகிறான்ல. எதுக்கு சாமி சேட்டை பண்ணிக்கிட்டே வந்தான். துப்பிக்கிட்டியா? உனக்கு பின்னாடி போனாங்க கடைக்கு. கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அவங்க பெரியக்காவும் எங்கள் கூட வந்து வண்டியில் வந்திருந்தாங்க. வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஜூஸு, சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து அவங்களும் கிளம்பிட்டாங்க. சரில பாப்பா. சரில. ஆமாம், எங்களுக்கு ஜாலியாக வந்து 2 நாளாக செம்ம ஜாலியாக இருந்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, ஜாலியாக வந்து இருந்துட்டு டக்குன்னு கிளம்புற மாதிரியே இருக்குது. ரித்வினு, மகிழினி, தாரணி வந்து இப்போ ஊருக்கு நம்ம கூட தான் வந்துகிட்டு இருக்கா. சுதன் மட்டும் வரல. அவன் ஆமா, அவனுக்கு கொஞ்சம் தான் ஃபீல். அவன் நாளைக்கு ஸ்கூலு, நாளைக்கு ஒரு நாள் ஏதோ மீட்டிங் மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிச்சுட்டு மேபி நாளைக்கு வந்தாலும் வந்துருவான். வந்துட்டு நியூ இயர் வரைக்கும் இருந்துட்டு போவாங்க. முன்னாடி அவங்க வண்டி அங்க போயிருச்சு. நம்ம இப்பதான் இங்க போய்கிட்டு இருக்கோம். அங்க போகுது பாருங்க. கடைக்கு அங்கே இங்கேயும் போயிட்டு கரெக்டாக வந்து ஒரு 3:30 ஆயிடுச்சு. அங்கேருந்து கிளம்பிலே. ஆனால் வரையில் வந்து டக்குன்னு வந்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து கரூர் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
இந்த பிரிட்ஜு கீழே தான் போனோமா? போன டைம் வரும்போது நம்ம பிரிட்ஜு கீழே உட்காந்து தான் நம்ம ஒரு இதில் டீ கீழே நின்று தான் நம்ம டீயை சாப்பிட்டுட்டு சரண இருந்தேன் கூட. ஆமாம் ஆமாம். நீ அந்த ஃப்ரெண்டோ வெயில் சுள்ளு நடிக்குது. மகிழினி நல்லா தூங்கிடுச்சு. எல்லாரும் ருத்வீனும் பாருங்க சீல படுத்துட்டான். ஹர்ஷனும் அவன் பின்னாடி இப்படி குறுகி தூங்கிட்டு இருக்கான். அந்த வண்டியில தான் எல்லாரும் பிள்ளைங்கெல்லாம் வருது. நான் மணி கூட பேசிக்கிட்டே வரேன் தூங்கிடுவியோன்னு சொல்லிட்டு. நீ தூங்குறேன்னா தூங்கிப்பா. இல்ல பரவாயில்ல. இன்னும் வந்து திண்டுக்கல் எழுவதற்கு நம்ம ஊருக்கு 100 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர்ஸ். உனக்கு ஒன்றும் இல்லையா? எதுக்கு அழுகுது? அம்மா இங்கே தான் இருக்கு. இங்க வரேன். போயிட்டே இருக்கு. இது என்ன மலை மீனா? என்ன மலைன்னு யாருக்கு மணி தெரியும்? இங்க பாரு பறவைலாம் அதுக்கு வீட்டுக்கு கிளம்புது. நம்மளும் நம்ம அவங்க வீட்டுக்கு போறோம். ரெண்டு மலைக்கு நடுவுல போற மாதிரி இருக்குல்ல. இது இப்பதான் ஏதோ ஹில் ஸ்டேஷன். ரெண்டு மலைக்கு நடுவுல போறோம். இந்த மலை தான் மணி உனக்கு தூரத்துல தெரிஞ்சிருக்கு. இந்த மலை தான். இந்த மலை தான். அதுக்கு அங்கிட்டு மலையே தெரியல பாரு. நீ உடனே என்னன்ட்ட? சிறுமலைன்ட்ட. அங்க பாரு கார் எப்படி ஆடுது, ரெக்க எப்படி ஆடுது. அவ்வளவு பெரிய ரெக்கையும் தூக்கி மேல மாட்டுறாங்க. அப்ப ஆடுது. இப்ப இது ஆடுறது பெரிய அதிசயமா? இதுக்கு ஒரு வண்டி பாதுகாப்புக்கா? பின்னாடி வருவாங்க. ஐயோ பயமா இருக்கு. எதுக்கு பயம்? உருண்டும்னா இல்ல. போகிற வழியில் வந்து ஹர்ஷனும் அவங்க லக்கேஜும் நம்ம காரில் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ராஜவதி அவங்க போய் அப்படியே வந்து செல்வி அக்கா அவங்க வீட்டில் விட்டுட்டு அப்புறம் அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். அவங்கள மட்டும் ஏற்றி விட்டுட்டு. ஏய் யார் தெரியற? இங்கே பாரு அண்ணன், இங்கே பாரு, இங்கே இருக்கேன் பாரு அண்ணன், இங்கே படுத்துருக்கேன் பாரு. இங்கே பாரு அண்ணன், அண்ணன் இங்கே இருக்கேன். அது மாமா பாரு. பாப்பா அண்ணனை கீழே சீட்ல பாரு. அது ஹர்ஷன் மாமா. அது யார் அப்புறம்? பாய். நாங்களும் வந்து அடுத்து அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனேயே வரங்குள்ள அத்தை வந்து இட்லியெல்லாம் எங்களுக்கும் சேர்த்து வந்து ஊற்றி வச்சுருந்தாங்க. இன்னொன்று சமைக்கிற வேலையும் இல்லை. பாப்பாவுக்கு பால்லாம் ஆற்றி கொடுக்கணும். கொஞ்சம் ஹீட்டரை போட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு விட்டுறலாம். அப்போ தான் நைட்டுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீட்டரை போட்டு விட சொல்லிகிட்டு இருந்தேன். ரித்வின்னு அப்போயும் தூக்கத்துலேயே தான் இருந்தான். சரி வீடு வந்துருச்சு இறங்குடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து முழிச்சு விளாட்றான். விளக்கு கொடுத்துனீங்களா? புகையா இருக்கு. இந்தா பிடிக்குதுல வாடை. பாப்பா அத்தை என்ன சொல்லுச்சு? அம்மா ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுக்கலன்னுச்சா? உனக்கு ட்ரெஸ்ஸே வாங்கலையா? வாங்கவே இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2 நாள் செம்ம ஜாலியாக வந்து எங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஓகே, நீங்களும் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.